தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. பதுவை புனித அந்தோணியாரை நோக்கி நம்முடைய மன்றாட்டு. இத்திருத்தலத்தில் மாண்புமிகு அரியணையில் கிருபையுடன் எழுந்தருளியிருக்கிற புனித அந்தோணியாரே, புனிதம் விளங்கும் லீலியே, விலைமதிக்கப்படாத மாணிக்கமே, பரலோக பூலோக காவலே, கவலைப்படுவோருக்கு ஆறுதலே, துன்புறுவோரின் மகிழ்வே, பாவிகளின் தஞ்சமே, உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம். உமது திருமுகம் நோக்கி உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். மகா வணக்கத்திற்குரிய புனித அந்தோணியாரே, நல்ல மேய்ப்பரே, அலகையை மிரட்டி ஓட்டுபவரே, திருச்சபையின் கருணையின் கண்ணாடியானவரே, உலகில் எங்கள் ஆதரவும் நீரல்லவோ, எங்கள் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் பாக்கியமும் நீரல்லவோ. நீரே எங்கள் ஞான தந்தை என்பதை எங்களுக்கு காட்டியருளும். பிள்ளைகள் செய்த குற்றங்களை மாதா பிதாக்கள் பாராட்டுவார்களோ? உம்மை தேடி வந்த சிறியோர் பேரில் தயவாயிரும். அழுகிறவர்களை அரவணையும், அல்லலுறுவோருக்கு ஆறுதலாக வாரும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் ஆதரியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? தஞ்சமென்று ஓடி வந்த அடியார்கள் பேரில் தயவாயிரும். பரிசுத்த வெண்மையில் தூயதான தயாபரமே, தயை கடலே, தவிப்பவர்களுக்கு தடாகமே, தனித்தவர்களுக்கு தஞ்சமே, உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம். தொலை தூரம் கடந்து நாடி வந்தோம். துன்பம், பிணி, வறுமை முதலிய இன்னல்களினாலே வாடி நொந்தோம். எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ? எங்கள் மன்றாட்டு மறுக்கப்படுமோ? எங்கள் திரு பயணம் பலனற்றதாகி போகுமோ? எங்கள் அழுகை கண்ணீர் உம்முடைய இருதயத்தை உருக்காது போகுமோ? ஐயா, எங்களின் அன்பான தகப்பனே, எங்களை முழுவதும் ஒப்புக்கொடுக்கிறோம். எங்களை கையேற்று கொண்டு ஆசீர்வதித்தருளும். ஆமேன். இன்றைய நற்செய்தி லூக்கா நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 21வது இறை வார்த்தை. அவர் அவர்களை பார்த்து, இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் ஆவார்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. இன்று பாத்ரே பியோ என்ற புனிதரின் திருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறோம். பாத்ரே பியோ என்று பொதுவாக அழைக்கப்படும் பியட்ரெல்சினாவின் புனித பியோ நவீன காலத்தின் மிகவும் அசாதாரணமான மற்றும் கவர்ச்சிகரமான புனிதர்களில் ஒருவர். நம்ப முடியாத அளவிற்கு அற்புதங்கள் அவருக்கு கூறப்படுவதால் குணப்படுத்துதலின் புரவலர், துறவியாக பாத்ரே பியோவை நாம் நோக்குகிறோம். மே 25, 1887 அன்று இத்தாலியின் பியட்ரெல்சினாவில் பிரான்செஸ்கோ போர்கியான் என்ற பெயரில் பிறந்த பாத்ரே பியோ மிக இளம் வயதிலேயே கடவுளுக்கு தன்னை அர்ப்பணித்து கொண்டார். பிரான்சிஸ்கோ ஜனவரி 1903 தனது 16வது வயதில் ஒரு கப்புச்சியன் துறவியானார். அவரது மத வாழ்க்கையின் துறவற வாழ்க்கையின் இந்த தொடக்க கட்டத்தில் பிரான்சிஸ்கோ போர்கியோன் பியட்ரெல்சினாவின் இவர் சகோதரர் பியோ ஆனார். முதலாம் உலகப் போரின் போது இராணுவத்தில் சேர்க்கப்பட்ட பியோ அவருக்கு காசநோய் இருப்பதை கண்டறியப்பட்டு அவர் சேவையிலிருந்து விடுவிக்கப்பட்டார். இறுதியில் 1917 சான் ஜியோவானி ரோட்டோண்டோவில் உள்ள வேறு ஒரு கப்புச்சியன் துறவற மடத்திற்கு குடிபெயர்ந்தார். அங்கு அவர் தனது ஊழியத்தை வளர்த்து தான் இறக்கும் வரை அங்கேயே வாழ்ந்தார். 1918ஆம் ஆண்டு ஐரோப்பா முதலாம் உலகப் போராலும் ஸ்பானிஷ் காய்ச்சலாலும் பாதிக்கப்பட்டது. பியோ அவரது சமூக மற்றும் ஐரோப்பாவிற்கு இது ஒரு துன்ப ஆண்டாக இருந்தது. உலகின் இந்த துன்பங்களுக்கு மத்தியில் செப்டம்பரில் ஒரு நாள் பாத்ரே பியோ சான் ஜியோவானி ரோண்டோவில் திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருந்தார். அப்போது அவர் ஒரு அற்புதமான காட்சியை பெற்றார். கிறிஸ்துவின் சிலுவையில் அறையப்பட்ட காயங்குடன் ஒருவரை கண்டார். இந்த தரிசனத்திற்கு பிறகு தந்தை பியோவினுடைய உடலில் இயேசுவினுடைய காயங்கள் வெளிப்படுவதை உணர்ந்தார். அவருக்கு ஸ்டிக்மாட்டா கிடைத்தது. ஸ்டிக்மாட்டா என்பது மனித உடலில் பிரதிபலித்த கிறிஸ்துவின் 5 காயங்கள். இது அசிசியின் புனித பிரான்சிஸ் மற்றும் சியன்னாவின் புனித கேத்ரின் உட்பட சுமார் 400 பேருக்கு இந்த பரிசு கிடைத்ததாக நமக்கு வரலாறு கூறுகிறது.
கிறிஸ்துவின் காயங்களை அவர் ஏற்றுக்கொண்டதான செய்தி உலகமெங்கும் உள்ள மனிதர்களுக்கு பரவிய போதிலும் தந்தை பியோ அதை இரகசியமாக வைத்திருக்க முயன்றார். இது மிகுந்த ஆர்வத்திற்கும் திருச்சபையில் சர்ச்சைக்கும் வழிவகுத்தது. கடவுள் பாத்திரை பியோ மூலம் தனது வாழ்நாள் முழுவதும் நூற்றுக்கணக்கான அற்புதங்களை செய்தார். அனைத்து வகையான நோய்களிலிருந்தும் மக்களை குணப்படுத்தினார். தந்தை பியோ 1956ஆம் ஆண்டில் துன்ப நிவாரணத்திற்கான வீடு என்று அழைக்கப்படும் ஒரு மருத்துவமனையை நிறுவினார். இந்த மருத்துவமனை இன்றும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆன்மீக ஆலோசனை வழங்குவதிலும் ஒப்புரவு அருட்சாதனம் வழங்குவதன் மூலமாக அநேக ஆன்மாக்களை ஆண்டவரிடத்தில் இவர் கொண்டு வந்து சேர்த்தார். பியோ 1968இல் காலமானார். 1999இல் முத்திப்பேர் பெற்றவராக அறிவிக்கப்பட்டார். பின்னர் நமது மறைந்த திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் அவர்களால் 2002இல் புனிதராக உயர்த்தப்பட்டார். தந்தை பியோவின் புனிதர் பட்டமளிப்பு நாளில் போப் 2ஆம் ஜான் பால் பியோவின் வாழ்க்கை மற்றும் கடவுளுடனான தமது சொந்த பயணத்தில் அவர் நமக்கு அளித்த உத்வேகம் குறித்து ஒரு ஆழமான அழகான மறையுரையை நிகழ்த்தினார். இந்த பியோவின் ஊக்கமளிக்கும் பணிவு மற்றும் பக்தி பற்றிய விளக்கத்தில் கிறிஸ்துவின் நுகத்தை சுமப்பது, ஜெபிக்கும் நபராக இருப்பது மற்றும் மற்றவர்களை இரக்கத்துடன் நேசிப்பது என்ற 3 குணங்களை அவர் அறிவுறுத்தி சொன்னார். ஆகவே தந்தை பியோவிடத்தில் விளங்கிய இந்த 3 குணங்களையும் இன்று நம்மிடத்தில் ஏற்றுக்கொண்டு செயல்பட இறையொருள் வேண்டி தந்தை பியோவின் ஜெபத்தை இணைந்து நாம் ஜெபிப்போமாக. விண்ணகத் தந்தையே, என்னை நேசித்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். என்னை காப்பாற்றவும் விடுவிக்கவும் உமது திருக்குமாரனாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அனுப்பியதற்காக நான் உமக்கு நன்றி கூறுகிறேன். என்னை தாங்கி மீட்டெடுக்கும் உமது வல்லமையும் கிருபையும் நான் நம்புகிறேன். அன்புள்ள தந்தையே, உமது குணப்படுத்தும் கரங்களால் இப்போது என்னை தொடும். ஏனென்றால் நான் மனம், உடல், ஆன்மா மற்றும் ஆவியில் நலமாக இருக்க வேண்டும் என்பதே உமது விருப்பம் என்று நான் நம்புகிறேன். உமது திருக்குமாரனும் எங்கள் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவின் மிகவும் விலைமதிப்பற்ற இரத்தத்தால் என் தலையின் உச்சியிலிருந்து என் பாதங்கள் வரை என்னை மூடிக்கொள்வீராக. என்னுள் இருக்கக்கூடாத எதையும் வெளியே எடுத்து போடுவீராக. ஆரோக்கியமற்ற மற்றும் அசாதாரண செல்களை வேரோடு அகற்றவும், அடைபட்ட தமனிகள் மற்றும் நரம்புகளை திறந்து சேதமடைந்த பகுதிகளை மீண்டும் உருவாக்கி நிரப்பவும், இயேசுவின் விலைமதிப்பற்ற இரத்தத்தின் வல்லமையால் எல்லா வீக்கங்களையும் நீக்கி எந்த தொற்று நோயும் சுத்தப்படுத்தவும் வேண்டுமென்றும் இடத்தில் மன்றாடுகிறோம். உமது குணப்படுத்தும் அன்பின் நெருப்பு என் முழு உடலிலும் கடந்து சென்று நோயுற்ற பகுதிகளை குணப்படுத்தி புதியதாக மாற்றட்டும். இதனால் என் உடல் நீர் உருவாக்கியதைப் போலவே செயல்படும். என் மனதையும் உணர்ச்சியையும் என் இதயத்தின் ஆழமான பகுதிகளையும் கூட இவைகள் தொடட்டும். என் முழு இருப்பையும் உமது பிரசன்னம், அன்பு, மகிழ்ச்சி மற்றும் அமைதியால் நிரப்பி என் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திலும் என்னை உம்மிடம் நெருங்கி வரச் செய்தருளும். தந்தையே, உம்முடைய தூய ஆவியினால் என்னை நிரப்பி உம்முடைய செயல்பாடுகளை செய்ய எனக்கு அதிகாரம் அளித்தருளும். அப்போது என் வாழ்க்கை உமது பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனத்தையும் கொண்டு வரும் என்று நான் விசுவசிக்கிறேன். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மிடத்தில் ஒப்புக்கொடுத்து மன்றாடுகிறேன். ஆமேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய இல்லத்தில், நம்முடைய மருத்துவமனைகளில் நமக்கு அறிந்த தெரிந்த மனிதர்கள் யாரேனும் நோய்வாய்ப்பட்டு அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருந்தால் இன்று ஆண்டவருடைய காயங்களுக்குள்ளாக ஒப்புக்கொடுங்கள். தந்தை பியோ பெற்றுக்கொண்ட 5 காய வரத்தின் மூலமாக அநேக மக்களுக்கு தொட்டு சுகத்தை கொடுத்ததைப் போல இன்று அவர் தம் காயங்கள் நமக்காக திறக்கப்படட்டும். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் நற்சுகத்தை ஆண்டவர் கட்டளையிடட்டும். சிறப்பாக இந்த நாளிலே அறுவை சிகிச்சைக்காக இன்னும் பல்வேறு விதமான நோய்களின் தாக்கத்தினால் மருத்துவத்திற்கு ஆட்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும், கேன்சர் வியாதியினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இன்று இயேசுவினுடைய காயங்கள் திறக்கப்படட்டும். நம்ப முடியாத அதிசயங்கள் இன்று நடக்கட்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் தந்தை பியோனுடைய வல்லமிக்க பரிந்துரையால் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள தந்தையே, ஆமேன். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பதுவை புனிதரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன்.